வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம 2 ஐபிஓஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த ஐபிஓ பத்தி பார்த்திடலாம். முதல்ல இந்த ஐஜிஐ பார்த்தீங்கன்னா, இது 1999ல ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன். இவங்க ஒரு மும்பை பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆனா இப்ப வேர்ல்டு வைட் வந்து இவங்களுக்கு லேபாரட்டரிஸ் இருக்கு. ஸ்கூல்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபையிங் அண்ட் கிரேடிங் ஆஃப் ஜெம்ஸ், டைமண்ட்ஸ், ஜுவல்லரி, அதுக்கப்புறம் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து இவங்க சர்டிஃபை பண்றாங்க. கிரேட் பிரிச்சு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 லெபார்டரிஸ் அண்ட் 18 ஜெமாலஜி ஸ்கூல்ஸ் வேர்ல்டு வைடா இருக்கு. இவங்களோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்ஒர்த் எல்லாமே வந்து இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. இவங்களோட ROE பார்த்தீங்கன்னா 76.58%, ROCE 80.96%, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 76.58%. இது எல்லாமே நல்ல வேல்யூல இருக்கு. இந்த ஐபிஓ பத்தி பார்த்துடலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா face value ₹2 per share, price band lower band வந்து 397, upper band 417, lot size 35 shares, total issue size பார்த்தீங்கன்னா 4225 crores, fresh issue 1475 crores, offer for sales 2750 crores, issue type book build IPO. அதனால நம்ம maximum price 417க்கு அப்ளை பண்ணாதான் நமக்கு கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அடுத்து இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலையுமே வந்து லிஸ்ட் ஆகுது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ ஓப்பன் டேட் ஃப்ரைடே, க்ளோசிங் டேட் வந்து டியூஸ்டே டிசம்பர் 17th. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் இது வந்து எப்போ அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியும்னா டிசம்பர் 18th. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து டிசம்பர் 19th. கிடைக்கலன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் டிசம்பர் 19th அன்னைக்கு. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து டிசம்பர் 19th அதே நாளில் தான். லிஸ்டிங் டேட் வந்து ஃப்ரைடே டிசம்பர் 20th. இந்த யூபிஐ மேண்டேட்டுக்கோட லாஸ்ட் டைம் அண்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 PM டிசம்பர் 17th. அதுக்குள்ள வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். அடுத்து அலாட்மெண்ட் ஸ்பிளிட் அப். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 44.98% வந்து அலாட் பண்றாங்க. QIBக்கு வந்து 29.98%, NIA ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்கு வந்து 14.99%, பிக் NIA இருந்தா 9.99%, ஸ்மால் NIA இருந்தா 5%, ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து 9.99%, எம்ப்ளாயி கேட்டகரிக்கு 0.05%. அடுத்ததா லாட் சைஸ் பார்த்துடலாம். ரீட்டைல் கேட்டகரிக்கு மினிமம் வந்து 1 லாட் 35 ஷேர்ஸ் 14,595 rupees. அடுத்ததா ரீட்டைலில் வந்து நம்ம மேக்ஸிமம் 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 455 ஷேர்ஸ் டோட்டலாக அப்ளை பண்ணலாம். 1,89,735. அடுத்ததா ஸ்மால் NIA மினிமம் வந்து 14 லாட்ஸ், அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,04,330. அதுலேயே மேக்ஸிமம் வந்து 68 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 9,92,460. பிக் HNIயா இருந்ததுன்னா 69 லாட்ஸ் மினிமம் அப்ளை பண்ணணும். அதோட அமௌண்ட் வந்து 10,07,055. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரீ இஷ்யூ, இந்த ஐபிஓட ப்ரீ இஷ்யூ அப்போ 100%, போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறமா 76.55% மாறும். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 105 rupees இருக்கு. லிஸ்டிங் கெயின் வந்து 25.18% சோஃபார் வந்து இருக்கு இன்னைக்கு மார்னிங் டேட்டா வரைக்கும். இது எப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும் லிஸ்டிங் டேட் வர வரைக்கும். இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து லாங் டேர்முக்கும் நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லிஸ்டிங் கெயின்காகவும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ், இந்த ஐபிஓ பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட். இது பார்த்தீங்கன்னா மும்பையிலையும் இருக்கு, இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கு. US, இந்தியா, கனடா இந்த 3 இடத்துல இவங்க இருக்காங்க. இவங்க என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேருக்கெல்லாம் வந்து இவங்க பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா. இவங்களோட அசெட்ஸ் இப்போ பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இவங்களோட அசெட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கு.
ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸோ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அதர்வைஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்த்தும் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. பாரோவிங்கும் வந்து குறைச்சிருக்காங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டரில். அடுத்ததா இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ROE 32%, ROCE 31.56%, debt to equity negative 0.06%, return on net worth 32%, price to book value பார்த்தீங்கன்னா 19 times இருக்கு. இது கொஞ்சம் அதிகம் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20.38% இருக்கு. இவங்களோட இபிஎஸ் ப்ரீ இஷ்யூ இது வந்து மார்ச் டேட்டா. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 21.59ம் போஸ்ட் ஐபிஓவில் வந்து 24.31ம் இது செப்டம்பர் 2024ஓட டேட்டா. பிஇ பார்த்தீங்கன்னா 61.55 ப்ரீ இஷ்யூ, போஸ்ட் இஷ்யூ வந்து 54.66. அடுத்ததா இந்த ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 per ஷேர். ப்ரைஸ் பேண்ட் வந்து லோவர் பேண்ட் 1265 டு அப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா 1329. இதோட லாட் சைஸ் வந்து 11 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2497.92 crores. இது எல்லாமே வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் தான். 2497.92 crores. இது புக் பில்ட் ஐபிஓங்கிறதுனால நம்ம அப்பர் பேண்டுக்கு அப்ளை பண்ணாதான் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். டிசம்பர் 12th வந்து ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் வந்து மண்டே. ஸோ இது வந்து மண்டேவோட முடியுது. டிசம்பர் 16th ஒரு நாள் தான் நமக்கு இருக்கு. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 17th நமக்கு தெரிஞ்சிடும். இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் டிசம்பர் 18th. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு அக்கௌண்ட்டும் டிசம்பர் 18th தான். லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17th. கட் ஆஃப் டைம் ஃபார் யூபிஐ மேண்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16th 5 PM. அதுக்குள்ள வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். அலாட்மெண்ட் ஸ்பிளிட் அப் பார்த்துடலாம். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 44.84%, QIBக்கு வந்து 29.9%, என்ஐஐ பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 14.95%, பிக் என்ஐஐ வந்து 9.97%, ஸ்மால் என்ஐஐ 4.98%, ரீட்டைலர் கேட்டகரிக்கு 9.97%. லாட் சைஸ் பார்த்துடலாம். ரீட்டைலர்ஸ்க்கு வந்து மினிமம் 1 லாட், அதோட அமௌண்ட் வந்து 14,619. மேக்ஸிமம் வந்து 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 1,90,047 rupees. ஸ்மால் ஹெச்என்ஐயில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 14 லாட்ஸ், அதில் வந்து 2,04,666 rupees. அதுலேயே மேக்ஸிமம் வந்து 68 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 9,94,092 rupees. பிக் ஹெச்என்ஐயோட மினிமம் லாட்டே வந்து 69 லாட்ஸ், அதோட அமௌண்ட் 10,08,711 rupees. அடுத்ததா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரீ இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா 69.73%, போஸ்ட் இஷ்யூவில் வந்து 60.61% இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 376, லிஸ்டிங் கெயின் வந்து 28.22%. இதுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன். இது வந்து லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அனலைசிஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.